ஒரு பேசிக் ஐட்டம், ஒரு பேஸு. அதை எடுத்து ஃபேஸில் போடுறீங்க, அது மேலே இருக்கிற லேயர் ரிமூவ் பண்ணுது. அதுவே கெமிக்கல் பீலிங் தான். அதில் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் டெப்த் இருக்குது, சூப்பர்ஃபிஷியல் இருக்குது, மிடில் இருக்குது, ரொம்ப டீப்பாக பண்ணுறது இருக்குது. ஒரு லெவல் ஆஃப் டேமேஜை பொறுத்து எவ்வளோ டவுன் டைம் இருக்கலான்றதை பொறுத்து நம்ம பண்ணுறோம். இப்போ தோல் உறிஞ்சி வந்தால் பரவாயில்ல, ஒரு 2 வாரம் சின்ன வயசில் கையில் உரியும் இல்லையா, அது மாதிரி உறிஞ்சி வந்தால் பரவாயில்ல, 2 வாரம் வீட்டில் இருக்க போகிறோன்னா நம்ம ஒரு டெப்த்துக்கு போகலாம். இல்லை அப்படிலாம் இருக்கவே கூடாது, நான் பண்ணியிருக்கேன்னு யாருக்கும் தெரியவே கூடாதா, அது மாதிரி பண்ணுறதுக்கு சூப்பர்ஃபிஷியல் பீல் இருக்குது. அது பண்ணாலும் இமீடியட்டாகவே ரிசல்ட் இருக்கும். நீங்கள் மேலே சன்ஸ்க்ரீன் போட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பீல் ப்ராடக்ட்டை தான் சலூனில் போட்டு ஃபேஷியல்னு போட்டு பண்ணி எரிச்சு விட்ருவாங்க, கரைஞ்சி போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இந்த கெமிக்கல் பீல் பண்ணால் என்னென்னா, நம்ம மேலே இருக்க சூப்பர்ஃபிஷியல் லேயர் எடுக்கிறோம். அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கும். அதை எடுத்துட்டோம். எடுத்தது ஏன் எடுக்கிறோன்னா, கீழே இருந்து நல்ல லேயர், டேமேஜ் இல்லாத புது லேயர் வேகமாக வளர்றதுக்காக எடுத்துருக்கிறோம். அது வேகமாக வளரும். அப்போ மேலே இருக்க எடுத்த லேயர் பண்ண வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தது இல்லையா, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது இல்லையா, அது நம்ம சன்ஸ்க்ரீன் வச்சு நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தாதான் பீலிங்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ கெமிக்கல் பீலோட ப்ராப்ளம் எங்கே வரும்னா, போஸ்ட் பீல் கேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பீலிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றதை வச்சு தான் அந்த கெமிக்கல் பீலோட ரிசல்ட் இருக்குது. நீங்கள் பீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து மேலே ஒன்றும் கவனிக்காமல் நம்ம ஆல்ரெடி மூஞ்சி கழுவுறதே கிடையாது, சன்ஸ்க்ரீன் போடுறதே கிடையாது, அப்புறம் நான் இந்த இதில் போயிட்டு பீல் பண்ணுறேன்னு என்ன அது பிரச்சனை. நம்ம ஒரு கெமிக்கல் பீல் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்கு? ஒழுங்காக சன்ஸ்க்ரீன் போடுற ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ சன்ஸ்க்ரீன் போடுற ஹேபிட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெமிக்கல் பீலிங் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்டை சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம்.